தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு என்ன ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு. அதாவது இந்த கொடுமை நடந்திருக்கு அப்படின்றத விட இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் முக்கியமா பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்ட அமைச்சராக இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, மற்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேல அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப 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 சீனியர்கள். என்ன பேச்சு பேசுறாங்க அப்படின்றத பாருங்க. சட்ட அமைச்சர் சொல்றாரு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு இடத்துல நடந்த நிகழ்வை நீங்க அரசியல் ஆக்க கூடாதுன்னு. ஏண்டா, இதே உன்னோட பொண்ணா இருந்தா நீ என்ன சொல்லுவ? இதே உன்னுடைய தம்பி பொண்ணோ, இல்ல உன்னுடைய அக்கா பொண்ணோ, இல்ல உன்னுடைய அண்ணன் பொண்ணோ, இல்ல உன்னுடைய தங்கச்சி பொண்ணோ இருந்தா என்ன சொல்ல? இல்ல உன்னுடைய பேத்திக்கு இப்படி நடந்தா என்ன சொல்லுவீங்க? நீங்க ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு இடத்துல நடந்துருச்சு அப்படின்னு அனாவசியமா பேசுறாங்க. அதாவது இந்த அளவுக்கு தான் மக்கள் மேல மரியாதை வச்சிருக்காங்க. இதே இந்த பெண் உங்க தலைவருடைய ஒரு தங்கச்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு பெண் எம்பி தானே நடந்தது, விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்ல உங்க துணை முதல்வருடைய ஒரு பெண் தோழியா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொண்ணு தானே நடந்ததை விட்டுட்டு போயிடுவீங்களா? சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த தவறை செய்தவர் திமுக காரன் இல்ல, ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான தவறை திமுக காரன் செய்யவே மாட்டான். இதை விட கொடுமையான ஒரு தவறை செய்யறவன் தான் திமுக காரனா இருப்பான். அவன் திமுக காரனா இருக்கிறானா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம். முதல்ல தவறு நடந்திருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பேரை தூக்கிட்டு நடக்கிறீங்கல்ல, இந்த செத்து போன தலைவர்களை பேரை தூக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்றீங்கல்ல, பாலிடிக்ஸ் பண்றீங்கல்ல, அண்ணா அண்ணா அண்ணான்றீங்க. அந்த அண்ணா பேர்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில படிப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் காலேஜ்லயே படிக்கலாம். அவன் எப்படியா உள்ள போறான்? எப்படி ஹாஸ்டல் வரையும் போறான்? அவன் இப்படி போயிட்டு உட்கார்ந்து அந்த மாணவ மாணவிகள் இரவு நேரத்திலேயே எங்கேயோ ஒரு ஓரமா ஒதுக்குப்புறத்துல உட்கார்ந்து பேசுறாங்க, பழகுறாங்கன்னா அதை மறைஞ்சிருந்து அவன் வீடியோ எடுக்கிறான். அதை வச்சு அவன் அவங்கள மிரட்டி அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்றான். அப்படின்னா அவன் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணல, இவன் ரெகுலரா பண்றான். உங்க போலீஸ் துறையே, காவல்துறையே சொல்லுது அவன் மேல 15 கேஸ் இருக்கு. இதே மாதிரி ஒரு பாலியல் கேஸும் முன்னாடி இருக்கு. அப்படி பாலியல் கேஸ் இருக்கிற ஒருத்தன் எப்படிங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போறான்? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அந்த தாய் தந்தை எப்படி அவங்களுடைய பொண்ணுங்களை, அதாவது 18 வயசு வரைக்கும் பொண்ணை வளர்த்து காலேஜுக்கு அனுப்புவாங்க. இவன் ஏதாவது பண்ணுவான். இதுக்குதான் அனுப்புறாங்களா? காலேஜுக்குள்ள சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? அப்புறம் எதுக்கு நீங்க காவல்துறையை வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு கல்லூரிக்குள்ள உங்களால ஒரு சிசிடிவி வைக்க முடியல, ஒரு செக்யூரிட்டி இல்ல. அதாவது ரோட்ல போற நாய், பிரியாணி விற்கிற நாய், கஞ்சா விற்கிற நாய் எல்லாம் காலேஜுக்குள்ள ஃப்ரீயா போயிட்டு வருது அப்படின்னா அப்புறம் என்னதான் நீங்க ஆட்சி பண்றீங்க? இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்னை அந்த காவல்துறை ஆணையர் பேட்டி கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜே பாருங்களேன், கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. தப்பு நடந்திருக்குதுன்றது அவருடைய பாடி லாங்குவேஜ்ல பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு திமிர. என்ன சொல்றாரு அவரு? அதாவது எஃப்ஐஆர் அப்படின்னா, இதுல இன்னொரு கொடுமை பாருங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் வெளியில போட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட பேர், அந்த பெண்ணோட மொபைல் நம்பர், அப்பா பேரு, என்ன படிக்குது, எந்த வருஷத்துல படிக்குது, வீட்டு அட்ரஸ், இவ்வளவும் எழுதின டீட்டெயில வெளியில விடுறாங்க. ஏன் விடுறாங்க? ஏன்னா இது ஒரே ஒரு குற்றம் மட்டும் இல்ல. நிச்சயமா இதை தோண்டி எடுக்கும் போது பலர் இதுல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் பயந்து சொல்லாம இருப்பாங்க. சோ இதெல்லாம் போட்டா மத்த பொண்ணுங்க வராதுல்ல, ஐயோ போட்டா என் பேர் அசிங்கமாயிடுமே, அப்பா பேர் அசிங்கமாயிடுமே, குடும்பமோட அசிங்கமாயிடுமே அப்படின்றதுனால எந்த மாதிரி இன்டைரக்டா பயமுறுத்துறாங்க பாருங்க. இதே பீகார்ல நடந்தது, குஜராத்ல நடந்தது, இல்ல வேற எங்கேயாவது நடந்தது, மணிப்பூர்ல நடந்தது அப்படின்னா குடும்பமா ரோட்ல நிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு யாருமே வரலையே. எங்க போனாங்க கனிமொழி எம்பி? எங்கேயோ நடக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு 2000 பேரை திரட்டி மெழுகுவத்தி ஏத்தி நிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்திருக்கு. சென்னையுடைய சிட்டியோட சென்டர்ல நடந்திருக்கு. ராஜ்பவனுக்கு பக்கத்துல நடந்திருக்கு. எங்க போனீங்க? இதுல வேற நிறைய இந்த கூத்தாடிகள் இருப்பானுங்க பாருங்க, சினிமாக்காரனுங்க. எதுனா ஒண்ணுன்னா, அதாவது இவங்க புரட்சிகரமா இன்னைக்கு படம் எடுக்கிற 4-5 டைரக்டர் வந்திருக்கிறானுங்க. எல்லாம் பாருங்க, பெரியார் மண்ணு, பெரியார் பொண்ணு. என்னடா சொன்னார் பெரியார்? இதை தான் சொன்னாரா? காலேஜுக்கு பொண்ணுங்க வரும், திமுக காரனை உள்ள விடு, அவன் எதை வேணா பண்ணிட்டு வரட்டும். பெரியார் இதை தான் சொன்னாரா? மக்கள் யோசிக்கணுங்க. மக்கள் யோசிக்கணும். தமிழக மக்கள் யோசிக்கணும். எப்பெல்லாம் இந்த மாதிரி திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான நிறைய கொடுமைகள் நடக்குது. இது முன்னாடியே நம்ம பார்த்திருக்கிறோம். இது மக்கள் தான் உணரணும். அதாவது நீங்க பாருங்களேன், நீங்க உங்க பொண்ணுங்களை படிக்க வச்சு 17-18 வயசு வரைக்கும் நல்லா படிக்க வச்சு நல்ல கல்லூரிக்கு அனுப்பணும்னு அனுப்புறீங்க.
அங்க போனா இது நடக்குது. இதே தொடர்ந்தது அப்படின்னா, இதுக்கு அடுத்த முறையும் இந்த ஆட்சி வருது அப்படின்னா இன்னும் கொடுமைகள் நடக்கும். பெண்களா இருந்தா பாலியல் தொந்தரவு நடக்கும். ஆண் பசங்களை நீங்க அனுப்புனீங்கன்னு வச்சுங்களேன், காலேஜ் வாசல்ல காலேஜுக்கு உள்ள போய் கஞ்சா விற்பான், உள்ள போய் போதை விற்பான், மேபி கேன்டீன்லயே சாராய விற்பானுங்க. நாளைக்கு காலேஜ் பிரின்சிபலுக்கு டார்கெட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் அந்த பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீ இவ்வளவு வந்து சாராய விற்கணும், இவ்வளவு வந்து கஞ்சா விற்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, சாராயம் விற்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு படிப்பு. இன்னைக்கு வந்து நிறைய மாணவ மாணவிகள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு படிக்கிறவங்கள பாக்குறோம். எத்தனையோ இடத்துல போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் என்ன சொல்ல வராங்க? ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வெளியில விட்டுறது. இதுல வேற சொல்றாங்க எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அவங்க சொல்றதை அப்படியே எழுதணுமா, அதுல எதுவுமே மாடிஃபை பண்ணக்கூடாதான். இதுக்கு முன்னாடி எல்லாரையும் உள்ள புடிச்சு போட்டீங்களா, அப்பெல்லாம் அப்படியே தான் எழுதுனீங்களா? ஒரு ஜியர் சொன்னாரு அப்படின்னு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் வந்தது. அந்த எஃப்ஐஆர் படிச்சா தெரியும் அது ஜியரோட லாங்குவேஜே கிடையாது. ஒரு 1000 கிரிமினலை வந்து எஃப்ஐஆர் போட்ட ஒரு போலீஸ்காரர் எழுதி இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இப்படி எஃப்ஐஆர் எழுதுனா அந்த வந்து கேஸ் எப்படி நிக்கும், அவனை வந்து பெயில்ல வராம எப்படி உள்ள போடலாம். இதைத்தானே சவுக்கு சங்கருக்கு பண்றீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி எஃப்ஐஆர் எழுதுறீங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் ஏற்கனவே, அவனை விட்டுட்டு நீங்க சேர்ந்து காவல்துறை இன்னும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்றதுக்காக, இல்ல இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் திருப்பி வெளியில வந்துட கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை வெளியில வேற விட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரி வந்து சொல்றாரு தொழில்நுட்ப கோளாறுனால வெளியில வந்துருச்சு அப்படின்னு. ஆனா சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படிலாம் எதுவுமே வெளியில வரலன்னு. மாத்தி 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 பேசுறாங்க. அதாவது ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் துறையிலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் என்னைக்கு பாலிடிக்ஸ் உள்ள போச்சோ அன்னைக்கே அந்த அதிகாரிகளுடைய அந்த எஃபிஷியன்சியே இல்ல, அவங்களுக்கு மரியாதையும் போயிடுச்சு. அதாவது நீங்க எதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆட்சியாளருடைய காலை நக்கி புழைக்கணும்னு உங்களுக்கு இருக்கா? படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, பெருமையுடைய அதிகாரிகள் நீங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பெருமையான படிப்பு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு தானே வந்தீங்க. ஏன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? நாட்டுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே வரீங்க. அப்புறம் ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க துணை போறீங்க? கூட்டணி கட்சிகள், இதுல வேற கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை இருக்கு உனக்கெல்லாம்? கொள்கை இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா சொல்றாரு திருமாவளவன் வந்து சொல்றாரு, அவர் தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் உங்க சமூகத்துல தண்ணி குடிக்கிற தண்ணியில மனித மலத்தை கலந்தாங்க. 2 வருஷத்துக்கு ஆக போகுது, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களை எவ்வளவு நம்புறாங்க? என்னவோ இவர் தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலே தீர்மானிக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களே. அவர் சொல்றாரு அண்ணாமலை வந்து ஆதாய அரசியல் பண்றாரா. ஏன் 2 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து அம்பேத்கர் பேரை 1000 முறை சொல்ல போறீங்களா? அது என்ன ஆதாயத்துக்காக பண்ண போறீங்க? அம்பேத்கரை உங்களை விட தமிழக மக்களும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் அவரை வந்து மதிக்கிறாங்க, கடவுளா மதிக்கிறாங்க, கடவுளா பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அம்பேத்கர்ன்ற பேரு, அண்ணாங்கிற பேரு, பெரியாருங்கிற பேரு, எல்லாரையும் இந்த பேரை எடுத்துக்கிட்டு அரசியல் வியாபாரம் தான் பண்றீங்க. ஆதாயத்துக்கு தானே அவரோட பேரை சொல்றீங்க. நாளைக்கு 1000 முறை அம்பேத்கர் 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 சொல்லிட்டீங்கன்னா தமிழகத்துல பாலாரம் தேனாரம் ஓட போதா? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீராயிடுமா? கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் எல்லாமே நடந்துருமா? இது ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்ல, காலேஜ்ல நடக்கிறது மட்டும் இல்ல. பெருமையா சொல்லிக்கிறது திமுக காரன் இல்ல, இவன் திமுக காரன் இல்லாம போட்டையா. காவலுக்கு போற பொண்ணோட இல்ல, காவலுக்கு போற போலீஸ் பெண் அது போலீஸ வந்து இடுப்ப கிள்றீங்களா இல்லையா? காவலுக்கு போற எஸ்ஐய முடிய பிடிச்சி இழுக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் நடக்கலையா? கோர்ட்டுக்கு வெளியில வெட்டி போடலையா? கொலை எங்க பார்த்தாலும் கொலை, சர்வ சாதாரணமா. அதை என்ன ரோட்ல போகும்போது எச்ச தொப்பிட்டு போற மாதிரி போற வேலை வெட்டி விட்டுட்டு போறான். இதெல்லாம் கேட்கறது இல்ல. மக்கள், உங்களுக்கு அறிவு இருக்குனாங்க, மக்கள் தாங்க யோசிக்கணும். இவ்வளவும் பண்றான், இதுக்கு பேரு திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடலா? இந்த மாடலுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா? விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்ற இந்த மாதிரி ஒரு விடியலுக்கு விடியாமே இருந்திருக்கலாம், இருட்டிலே இருந்திருக்கலாம் மக்கள். இல்ல இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து போராடுற ஒருத்தர் வந்து, அதாவது நான் செஞ்சிருந்த வேலையை விட்டுட்டு, ஐபிஎஸ் அதிகாரி இருந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்காக நல்லதை செய்யணும். பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் வந்து ஃபேக்ட் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார், டேட்டா. இதை சொன்னா
டாக்ஸ் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா கடந்த 10 வருஷத்தை எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு புள்ளி விவரம் எடுத்து சொல்லுவாரு. கல்வித்துறையில எதையாவது ஒரு கேள்வி கேட்டா இந்த மாநிலத்துல இது இருக்குன்னு அந்த இதையே எவ்வளவு நாள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பத்திரிகையாளர்கள்னு சுத்துறானுங்க பாருங்க. இவனுங்க நீங்க போய் கேள்வி கேட்கணும்ல. இதே பத்திரிகையாளர் நாளைக்கு உன்னோட தங்கச்சியோ இல்ல உன்னுடைய அக்காவோ இல்ல உன்னுடைய பொண்ணோ இந்த மாதிரி காலேஜ்ல போனா சும்மா இருப்பீங்களா? ஒரு பத்திரிகையாளர் இதை பத்தி பேசல. என்ன டிபேட் பண்றானுங்க? இது நடந்த அன்னைக்கு டிபேட்டை பாத்தீங்கன்னா இரட்டை இலை முடக்கப்படுமா, இபிஎஸ் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஏண்டா இது அவங்களோட உட்கட்சி பூசல். அவனுக்கு இரட்டை இலை கிடைக்குது, கிடைக்காம போகுது. கிடைச்சா மக்களுக்கு என்ன, கிடைக்கலன்னா மக்களுக்கு என்ன? இந்த 2 பேரும் தானே மாத்தி 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 தமிழகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழகம் போற போக்க பார்த்தா மக்கள் நீங்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா அடுத்த முறையும் இதே தப்ப பண்ணீங்கன்னா அவன் ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறான், சாப்பாட்டை கொடுக்குறான், பிரியாணியை கொடுக்குறான், கோட்டரை கொடுக்குறான், இந்த ஓட்டை போட்டீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நீங்க ஆடு மாடை வளர்த்து கோயிலுக்கு நேந்தி விடுறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க உங்க பொண்ணையோ பையனையோ வளர்ப்பீங்க. எடுத்துட்டு போய் நல்ல நல்ல காலேஜ்ல சேர்க்கணும்னு சேர்ப்பீங்க. பொண்ணா இருந்தா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்துவாங்க. பையனா இருந்தா அவனை போதைக்கு அடிமையாக்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு 2 இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு வருமானம் வருது. போதையில இருந்து தான் வருது, கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து தான் காசு வருது. நிறைய பார்த்துட்டோம் இல்ல? யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறானோ, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறானோ எல்லாமே இந்த கட்சியில் இருக்கிறான். இல்ல எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் சப்போர்ட் பண்றாங்க. எதிர்த்து பேசுற எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடுறாங்க. இந்த கொடுமையை மக்கள் பார்த்து உணரணும். இனிமேலாவது இந்த தப்ப பண்ணாதீங்க. 3-4 வருஷமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. 60 பேர் 70 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறான். அப்படியே சாவரும் போது கூட என்ன சொல்றாங்க? இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாவல, அந்த சாவுக்கு போனோம் திருப்பி குடிக்கிறான், திருப்பி சாவறான். மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்க பாருங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடணும் தான் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் செஞ்ச வேலையை விட்டுட்டு தமிழ் நாட்டுக்கு நல்லதை பண்ணணும், தமிழ் மக்களுக்கு நல்லதை பண்ணணும். அந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவரே நான் என்ன பனிஷ் பண்ணிக்கிறேன், நான் என்ன சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறேன், நான் செருப்பு போடாம போறேன். ஏன் பண்ணணும்? யாருக்கு பண்றாரு? அவருக்கா பண்றாரு? உங்களுக்கு தானே பண்றாரு. ஒரு மனுஷன் சொல்றான் திமுக ஆட்சியை நான் அகற்ற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் செருப்பே போட மாட்டேன்னு. செருப்பு போடாம ஒருத்தர் நடக்க போறான். உடனே வர்றானுங்க இந்த 200 ரூபாய் கூலி வாங்கிட்டு மனித மலத்தை தின்னக்கூடியவங்க இருக்கானுங்க பாருங்க. நிச்சயமா அவனுங்களாம் மனித மலத்தை தான் தின்றானுங்க. அவனுக்கு தேவை மலம். அதுல பணம் இருந்தா அதையும் நக்கி நக்கி தின்னுவான். அதை கொடுக்கறது திமுக. போடுறான் இவரோட ஷூ விலை 2 லட்சம் ரூபான்னு. வேலையே செய்யாத இவருக்கு எப்படி 2 லட்சம் ரூபாய் ஷூ வந்ததுன்னு? அவர் வேலை செய்யலாம் என்னடா, அவன் பொண்டாட்டி வேலை செய்யறாங்க. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஷூ கேட்டா வாங்கி கொடுக்கறது என்ன மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஷூ மட்டும் இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிறாரு. வீடு கேட்டா வீடு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஏன் இதே கேள்வியை கேட்க வேண்டியது தானே? டிக்கெட், ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க முடியாம வந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரா இருக்குது. அதானி அம்பானியோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு பணம் அந்த குடும்பத்துக்கு எங்கிருந்து வந்தது? மலத்தை தின்னக்கூடிய இந்த 200 ரூபாய் கூலி வாங்கிட்டு சோசியல் மீடியால போடுறீங்களே, நீங்களாம் இந்த கேள்வியை கேளுங்க. எங்கிருந்து வந்தது அவங்களுக்கு பணம்? யாரோட பணம்? இதுல வேற சொல்றாங்க, போலீஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க, நாங்க புடிச்சிட்டோம், குற்றவாளி தப்பிச்சு போனா கையை உடைச்சிட்டோம், காலை உடைச்சிட்டோம். ஏண்டா இதே கதையை கருணாநிதி எழுதுற இந்த கதையை எவ்வளவு வாட்டி தான் சொல்லுவீங்க? தப்பிச்சு போனா, அப்புறம் பிடிக்க பார்த்தோம், வெட்ட வந்தா, சுட்டோம், செத்து போயிட்டா, இல்லைன்னா இப்ப ஜெயில போவான், அங்க போய் ஒரு வயரை கடிச்சா, வாயில கடிச்சு செத்து போயிட்டா, பிடிக்க போகும்போது ஓடனா, செவிரேறி குதிச்சான், கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது. இந்த கதையெல்லாம் கேட்டு 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 இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தானே இப்போ உங்களோட புரட்சியாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 4-5 டைரக்டர் இருக்காங்க, அதை தானே படமா எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அடே பத்திரிகையாளர்னா உங்களுக்காவது கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்டா. வேற நீங்க ஜனநாயகத்தினுடைய 4வது தூணுன்னு வேற சொல்லிக்கிறீங்க. தூணுனா என்னன்னு அர்த்தமாவது தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா தெரியாது. ஏன்னா இப்ப 20 கோடி 30 கோடியில பிரிட்ஜை கட்டிட்டு 6 மாசத்துல அடிச்சுட்டு போச்சுன்னா அந்த தூணுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்கும்? அந்த மாதிரி தானே நீங்க இருப்பீங்க. இந்த ஆட்சியில பத்திரிகையாளராகவே இருக்க மாட்டான், அவனும் வாங்கி தின்றவனா தான் இருக்கான். அதாவது என்ன நடக்குது தமிழ்நாட்டில், தமிழகத்தை சுத்தி அப்படிங்கிறத பார்க்க நிச்சயமா, அதாவது இதெல்லாம் நினைக்கும் போது ரத்தம் கொதிக்குதுங்க. நிச்சயமா ரத்தம் கொதிக்குது. அண்ணாமலையில இப்படி பேசுவாரார் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. ஒரு படிச்ச மனுஷன் எவ்வளவு ட்ரை பண்றாரு. 3 வருஷமா நடக்காத நடை இல்ல, பேசாத பேச்சு கிடையாது.
எந்த நாய் போற வர நாய் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவான பதில். என்ன நடந்தது கடந்த 10 வருஷம், என்ன நடந்தது, இவன் ஆட்சியில என்ன நடந்தது, அவன் ஆட்சியில என்ன நடந்தது, அந்த ஸ்டேட்ல என்ன நடக்குது, இந்த ஸ்டேட்ல என்ன நடக்குது, ஒவ்வொன்னுத்தையும் கம்பேர் பண்ணி அவ்வளோ டீட்டெயிலா சொல்றது. அண்ணாமலையை கேள்வி கேட்டா மட்டும் இப்படி கேள்வி கேட்கறது. இதே போய் துணை முதல்வரையோ இல்ல முதல்வரையோ கேட்டா, நீங்க இட்லிக்கு சாம்பார் சாப்பிடுவீங்களா, சட்னி சாப்பிடுவீங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்கறது. போறது எங்கேயாவது கிறிஸ்துமஸுக்கு போறேன்னு குழந்தைய தூக்கி வச்சுன்னு போட்டோ எடுக்கிறது. திராவிட மாடல் போற இடமெல்லாம் திராவிட மாடல். கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. இதுல வேற இவங்க தமிழை வளர்க்குறாங்களா? தமிழ், திராவிடன்ற வார்த்தையும் தமிழ் கிடையாது, மாடலுங்கிற வார்த்தையும் தமிழ் கிடையாது. மக்களை எப்படி ஏமாத்துறான் பாருங்க. இது மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள்கள் முட்டாளா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். நீ எதை வேணாலும் பண்ணு, கடைசியில ஒரு 1000 ரூபாவை கொடு, எதையாவது கொடு, ஓட்டை போட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம பண்றதை பண்ணிக்கலாம். தமிழகத்தை இந்த அளவுக்கு சீரழிப்பான்ட்டு யாரும் நீங்க இமேஜினே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு பாழா போயிட்டு இருக்குது தமிழகம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. இதுக்கு விடிவு பிறக்கணும் அப்படின்னா, அதாவது மக்கள் தாங்க யோசிக்கணும். நீங்க இந்த 1000க்கும் 500க்கும் பாத்தீங்க அப்படின்னா, உங்க பொண்ணையும் உங்க பிள்ளையும் எடுத்துட்டு ரோட்ல நிறுத்துறீங்க. இவனுங்களுக்கு பலி கடாக்குறீங்க. தொடர்ந்து நீங்க இதையே இந்த தப்பையே செஞ்சீங்க அப்படின்னா, அதேதான் கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாதிரி தான். பொண்ணை நல்லா வளர்க்க வேண்டியது. 18 வயசு வரையும் வளங்க, படிக்க வைங்க, எங்கேயாவது காலேஜில் எடுத்துட்டு போய் விடுங்க. ஏதாவது எவனா ஒருத்த வருவான். இந்த மாதிரி தான் அவனை இந்த கட்சிக்காரன் கூட சொல்ல வேணாம். எல்லாம் பெரியார் மண்ணில இருந்து வர்றவனுங்க, பெரியாரோட பிள்ளைகள் வருவாங்க. விட்டுருங்க உங்க பசங்களை. பொண்ணுனா பொண்ணை சீரழிச்சுட்டு போவான், பையனா அவனுக்கு போதையை கொடுப்பான். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? தெருவில் தான் நிறுத்தணும். என்ன பண்ணணுன்றது மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். எவ்வளவோ சொல்லியாச்சு. வருத்திக்கிறான் அண்ணாமலை, அவரையே வருத்திக்கிறாருங்க. விளம்பரத்துக்காக இல்ல, உண்மையிலேயே மக்கள் படுற கஷ்டத்தை தெரிஞ்சதுனால. ஏன்னா அந்த அண்ணாமலை வந்தது மக்களுக்கு நல்லதை பண்ணணுன்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்தார். காசு சேர்க்கணுன்றதுக்காக அரசியலுக்கு வரல. காசு சேர்க்கணும் அப்படின்றத இருந்தா அவர் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு போயிருக்கலாம். சொல்றாங்க, இந்தியாவிலேயே பெண்களுக்காக சேஃபா இருக்கிற ஒரு மாநிலம் எதுனா அது தமிழகம் தானா. சட்டத்துறை அமைச்சர் சொல்றார், நீங்க சேஃபா இருக்கிறதா தெரியல. ஏதாவது ஒன்னா உடனே போயிடுறது. பீகாரோட கம்பேர் பண்றது, ராஜஸ்தானோட கம்பேர் பண்றது, யூபியோட கம்பேர் பண்றது. இதெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு உங்களை ஒருத்தன் போட்டிருக்கிறான். அதாவது இந்த குற்றம் செஞ்சவனை 2015 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்காம விட்டாங்களாம். அட பாவீங்களா, 15 அந்த அம்மாவும் செத்து போச்சு. அப்ப அவங்க தண்டிக்கலையா, அதனால அவன் இப்ப குற்றம் பண்றான். ஏன்னா அவன் குற்றவாளின்னு இருக்கான், 15 கேஸ் இருக்கு, அவனை மானிட்டர் பண்ண மாட்டீங்களா? அவன் போய் டிசைனா போட்டோ எடுக்கிறான், எல்லாரோடையும் போட்டோ எடுக்கிறான், எல்லா அமைச்சரோடையும் போட்டோ எடுக்கிறான். அது எப்படி ரோட்ல போகும்போது இவனுக்கு மட்டும் போட்டோ எடுக்க முடியுது? சும்மா ரோட்ல போற அதை சொல்றாரு. அப்படியே நாங்க போகும்போது தூரத்துல இருந்து எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றது? சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. அது எப்படி இந்த கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன், இந்த மாதிரி மொல்ல மாதிரி தனம் பண்றவன் மட்டும்தான் உங்க அமைச்சர்களோட போற வழியில போட்டோ எடுத்துக்கிறான்? இல்ல அமைச்சருங்க அவனை தேடி போறாங்களா? இல்ல அவனுக்கு அமைச்சர் எங்க போவாங்கன்னு தெரியுமா? என்னத்த சொல்றதுன்னே தெரியல. அதாவது இந்த காவல்துறையும் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்க, மக்களுக்கு கொஞ்சம் நல்லதை பண்ணுங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க. நீங்க வந்தது எதுக்கு? மக்களுக்கு பண்ணணும்னு தானே வந்தீங்க, அதை பண்ணுங்க. இவனுங்க 5 வருஷத்துல வருவானுங்க போவானுங்க. ஏன் அவனுங்க காலை நக்கி பிழைக்கணுமா? அதுக்கு நீங்க காக்கி சட்டியை கழட்டி வச்சுட்டு கட்சியில சேர்ந்துருங்க. அதாவது இந்த குற்றவாளிய இவங்க தரோவா அவனை விசாரிச்சு, ஏன்னா 2-3 நியூஸ் வேற வருது. அவன் 3 இது சொல்லியிருக்கான் வீடியோ எடுத்த உடனே. ஒன்னு, நான் உங்க அம்மா அப்பா கிட்ட காட்டுவேன்னு சொல்லி பயமுத்திருக்கான். இன்னொன்னு, அவன் என்ன பண்றானோ அதுக்கு ஓகே சொல்லணும்னு இருக்கான். 3வது, ஒரு சார் இருக்கிறார், சார் கிட்ட போனோன்னு இருக்கிறான். அது எந்த சாருன்னு தெரியல. 2 பேர் உள்ள வந்தாங்கன்றாங்க. இது வரைக்கும் ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த 2வது ஆள் யாரு இதெல்லாம் தெரியல. அதை பிடிச்சி
எஃப்ஐஆரை ஒழுங்கா போட்டு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து, அதான் சொல்றாரு அண்ணாமலை, 10 நாள்ல தண்டனை வாங்கி கொடுத்த கேஸ் கூட இருக்கு, ஒரே நாள்ல தண்டனை வாங்கி கொடுத்த கேஸ் கூட இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே இந்த சட்ட அமைச்சர் சொன்னார்ல, தமிழகம் தான் பெண்களுக்கு சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு. இல்ல முதல்வர் கீழே தான் இந்த காவல்துறை இருக்குது, அவர் அந்த பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு 10 நாள்ல, ஒரு மேக்சிமம் ஒரு மாசத்துல அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. அநேகமா அவன் பாருங்களேன், இதான் நடக்கும். எங்கேயாவது வழிக்கு விழுவான், செத்து போயிடுவான். இல்லைன்னா வயரை கடிப்பான், செத்து போயிடுவான். இல்லைன்னா அவன் ஜட்டியிலேயே அவனே வந்து தூக்க மாட்டிக்குவான். இதெல்லாம் முன்னாடி நிறைய கதைகள் வந்தது தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வந்து கதை வசனம் எழுதுறது. ஏன்னா இவன் கோட்டூர்புரத்தில் இருக்கிறான், அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. டெய்லி அந்த மாதிரி பிரியாணி வித்துட்டு போகும்போது அங்கதான் போவானா இருக்கும். எத்தனை பேரை வீடியோ எடுத்தான், எத்தனை பொண்ணுங்களை சீரழிச்சான் தெரியவே தெரியாது. இது இவன் மட்டும்தான் பண்ணானா, இல்லை எடுத்துட்டு யாருக்காவது எதுக்காவது சப்ளை பண்ணானா அதுவும் தெரியாது. சாருன்றால எத்தனை சார் இருக்காங்க லிஸ்ட்ல தெரியாது. இதை தோண்டி எடுத்தா பெரிய பூதம் வந்துடும்ன்றதுனாலதான் இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததா அதுவும் தெரியாது. நிறைய கேள்வி இருக்கு, மக்கள் மனசுல நிறைய கேள்வி இருக்கு. கேள்வியெல்லாம் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்களும் உங்க வீட்டுல இருந்து வெளியில வந்து போராடுங்க. ஒரு 2 நிமிஷமாவது வெளியில வந்து சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. சும்மா 1000 ரூபாய் கொடுக்குறான், பஸ்ல உங்களை வந்து ஃப்ரீயா அனுப்புறா அப்படின்றதுக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்காதீங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது அவன் வீட்டு காசை கொடுக்கல, அரசாங்கத்துக்கு காசை தான் கொடுக்குறான். அரசாங்கம் காசு எங்கிருந்து வருது? உங்க காசு தான். எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்துனாங்களா 2-3 முறை? பால் ஏத்துனாங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஏத்துனாங்களா? வீட்டு வரி ஏத்துனாங்களா? இதெல்லாம் உங்க பணம் தான். இந்த பணம் 1000 ரூபாய் உள்ள போகுது. இன்னைக்கு எத்தனை பேர் புது குடிக்காரன் வந்திருக்கிறான்? எவ்வளவு குடிக்கிறான் டெய்லி? 1000 ரூபாய் கொடுக்குறான், எத்தனை 1000 எடுத்துட்டு போறான் டாஸ்மார்க் மூலமா? யோசிக்கணும், மக்கள் தான் யோசிக்கணும். நீங்க இதைத்தான் விரும்புறீங்களா? இதில் தான் வாழ போறீங்களா? இந்த தமிழகம் இன்னும் நாசமா போனோமா? இல்லை இதெல்லாம் மாறணும், உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னா நீங்க மாத்தி யோசிக்கணும். இனிமேலாவது இந்த தப்பை பண்ணக்கூடாது. நன்றி.